guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 37. எபிசோடு 36 பார்க்கலன்னா கவலைப்பட வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கிரீடோ சிரிச்சுக்கிட்டு, நான் இதை முன்னாடியே பார்த்துருக்கேன், மறுபடியும் இதை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறான். கிளைன் திரும்பி பார்த்து, என் அட்டாக்னாலேயே நான் விழுந்துட்டேன்னு சீரியஸாக சொல்கிறான். ஸ்வாடை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, சும்மா கொல்ற வெறி மட்டும் பத்தாது, எனிமியோட மைண்டையே டோட்டலாக காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். இப்போ ரியல் ஃபைட்டுக்கு வந்தால் கிளைன் தலையை கொஞ்சம் குனிஞ்சு பிளெஸ்ஸிங் கிடைக்கட்டும்னு பில்டப்டுறான். உடனே சுற்றி லைட் ஸ்பார்க் எல்லாம் வந்து அவன் மேலே படுது. கிளைன் செம்ம ஃபோர்ஸாக ஸ்வாடை சுற்றுறான், முட்டியை மடக்கி ரவுண்ட் அடிக்கிறான். அவனோட க்ளோக் அப்படியே காற்றுல பறக்குது. அவன் ரிலீஸ் பண்ணுற பவர் செம்மையாக பில்டப் ஆகுது. கிளைன் முறைக்கிறான், அவன் வாய் செம்ம மிரட்டலாக கேட்குது. ஆனால் நம்மால் திமிராக இருக்கிற இந்த ஆளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு செம்மக்குள்ளாக வேடிக்கை பார்க்குறான். அப்புறம் நம்மால் ஸ்மைல் பண்ணுறான். கிளைன் மொத்த பவரையும் ஒன்று சேர்த்து முன்னாடி அட்டாக் பண்ண பாயிறான். இந்த ஸ்வாடு வர ஸ்பீடில் நம்மால் முடி அப்படியே காற்றுல பறக்குது. கிளைன் பாயும்போது நம்மால் கண்ணை மூடி கைடு, ஸ்கில்ஸு, டிவினிட்டி, கோவம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன்னு முணுமுணுக்கிறான். கிளைன் கண்ணில் செம்ம டென்ஷன். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் முறைக்கிறானுங்க. ஒரு பெரிய லைட் பால் மாதிரி ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. அந்த அரினாவே ஒரு புயல் வந்த மாதிரி மாறிடுச்சு. நம்மால் ஃபேலன் ஹெவனோட சிம்பிள் ரியாக்ட் ஆகுதுன்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறான். கிளைன் குனிஞ்சு செம்ம ஸ்பீடாக முன்னாடி பாயிறான். ஆனால் நம்மால் ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்வாடை தூக்குறான். ரெண்டு ஸ்வாடும் உரசுது, நெருப்பு பொறி பறக்குது. ஒரு செகண்ட் அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. சுற்றி உட்காந்துருக்க கூட்டமெல்லாம் நெருப்பு பற்றிக்கிட்ட மாதிரி கத்துறானுங்க. ஹெட் மாஸ்டர் செம்ம ஷாக் ஆகுறாங்க. வெளியில் இருக்கிற கார்ட்ஸும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி போட்ட ஸ்கெட்ச் மாதிரியே இருக்கு. வீடியோ முகம் செம்ம சைலண்டாக இருக்கு. யூசபிள் ஸ்கில், டிவைன் ஆர்மெண்ட், கோவம், அந்த 3 ஃபேலன் ஹெவன் சிம்பிளும் ரியாக்ட் ஆகி ஒரு பெரிய எனர்ஜி வேவ் அவனை சுற்றி வருது. நம்மால் கொடுத்த செம்ம பவர்ஃபுல் அட்டாக்கை கிளைன் தன்னோட ஸ்வாடோட கைப்பிடியை வச்சு பிளாக் பண்ணுறான். அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி அரினா தரையை வெடிக்குது. அந்த ஃபேலன் ஹெவன் சிம்பிள் சுற்றி டிமானிக் பவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய சைக்ளோனாக மாறுது. அந்த வெறித்தனமான பவரை பார்த்து எல்லாரும் ஷாக்காகி போய் நிற்கிறானுங்க. வானத்தில் ஒரு பெரிய விரிசல் விழுந்து ஏதோ டார்க் எனர்ஜி மழையாக கொட்டுற மாதிரி வருது. இன்னொரு அப்படியே டீமன் ஃபார்மில் என்ட்ரி ஆகுறா. நம்மளால செம்ம ஷாக் ஆகுறான். இது எங்கேருந்துடா வந்துச்சு? முகம் பூரா வேர்த்து ஊற்றுது. எல்னோர் மூலமாக வர அந்த டீமன் பவரை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இவன் முகம் சுருங்குது. என்ன கருமண்டா இது? என் பவரை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணுறதே மூச்சு முட்டுது. செம்ம ப்ரெஷராக இருக்கு. இது நடந்தாலும் சரி, ஃபைட் பண்ணுவோம். எலிஜாவோட அட்டாக்கை எஸ்கேப் பண்ணிட்டு நம்மால் மேலே பார்க்குறான். எல்னோரோட டீமன் பவர் நம்மால் உடம்புக்குள்ளே புகை பார்க்குது. பயத்தில் கண்ணை முழிக்கிறான். என்கிட்ட இருந்து தூரமாக போ. டீமன் எல்னோர் மெதுவாக முன்னாடி வந்து, இனிமே என் மூஞ்சில முழிக்காத, உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்கிறான். நம்மால் வச்சிருந்த ஸ்வாடை டீமன் எல்னோர் தொட்டதும் பிளாக் கலரில் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி டார்க் எனர்ஜி அந்த ஸ்வாடை சுற்றி வருது. எல்னோர் எடுத்ததை திருப்பி கொடுன்னு கத்துறா. கிளைன் நம்மால் அட்டாக் பண்ண முன்னாடி பாயிறான். அந்த கேப்பில் ஏதோ இடிக்குதுன்னு அவன் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறான். இவன் எப்படிடா என் அட்டாக்கை பிளாக் பண்ணான்? சடன்லி நம்மால் ஸ்வாடை கீழே போடுறான். எனக்கு இப்போ செம்ம காண்டாகுது, நீ சாகாமல் இருந்தால் சரின்னு நம்மால் மாசா சொல்கிறான். கிளைன் அப்படியே ஆடி போயிட்டான். எல்னோர் பவரோட சேர்த்து நம்மால் ஒரு பஞ்சு விடுறான். அந்த வெறித்தனமான பஞ்சில் அவன் காற்றுல அப்படியே பறக்கிறான். சுற்றி ஃபுல்லாக டார்க் எனர்ஜி கவர் ஆகிடுச்சு. அந்த ஃபோர்ஸில் நம்மால் நிற்கிற தரையை வெடிச்சு செதறுது. கிளைன் இனிமே ஃபைட் பண்ணவே முடியாத நிலைமைக்கு போயிட்டான். போப் இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி கண்ணை மூடி செம்மக்கூலாக உட்காந்துருக்கான். அப்புறம் நம்மால் நான் பார்க்காத நேரத்தில் எஃபாண்டியோட ஸ்கில் தான் எதிர்பார்த்ததை விட செம்மையாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு சொல்கிறான். ஒரு லைட் கோல்டன் கலர் பவர் கிளைன் மேலே படுது. நான் தான் வின்னார், இப்போ நான் பேசலாமான்னு நம்மால் கத்துறான். சரி சொல்லுன்னு ரிப்ளை வருது. அந்த பசங்க ஓவராக சீன் போடுறானுங்க. ஹோலி மெய்டன் அவனுங்களை நிப்பாட்டுன்னு சொல்கிறான். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி, என்னடா சொல்கிற டட், எதை தேடுற நீ? உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, அது என்னோடது. இதுதான் உனக்கு பஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சேர்மன் அட்லாண்டா, இங்கே என்ன நடக்குது? போப் முன்னாடியே இப்படி திமிரா நடந்துக்க எவ்வளோ தைரியம் வேணும்? நீங்கெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி தான் பிரச்சனை பண்ண சொல்லி தரீங்களான்னு ஒருத்தன் கத்துறான். சின்ன பசங்களை டீல் பண்ண நைட் ட்ரெயின் அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஹோலி மெய்டனையும் டார்ச்சர் பண்ணுறியா? இவனோட பேர் ஹேட் டு யூசல்.
ட்ரைபல் அலையன்ஸோட ப்ளூ டிராகன் கிளான் மினிஸ்டர். சத்தியமாக ஒரு மோசமான கேரக்டர் இவன். ஆனால் நம்மாலே அந்த பிரச்சனை எங்கிருந்து வருதோ அதையே மறைச்சு பார்க்குறான். இந்த சின்ன பசங்க கூட உங்களை ஓப்பனாக கலாய்க்கிறானுங்க. இவனோட ஹோலி கிங்டம் டைட்டிலை பிடுங்க வேணாமா? நம்மால் உடனே ஹாட்டா வார்த்தையை அளந்து பேசு. இது போப்போட சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நீ என்னதான் பிளான் பண்ணுற? உனக்கு இவ்வளோ காண்டா இருந்தா கீழே வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணுடா பாப்போம்னு சவால் விடுறான். போப் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு புரிஞ்சது இது அஃபீஷியல் ஃபைட் இல்லை, ஆனால் இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஹெட் மாஸ்டர் பதறி போய் எஸ் யுவர் ஹாலினஸ்ன்னு சொல்கிறாங்க. நீ செம்ம டேலண்ட் மட்டும் இல்லை, ஒரு மோசமான ஸ்டூடெண்ட்டு கூட, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு போப் சொல்கிறான். அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் அப்படியே மறைய ஆரம்பிக்கிறானுங்க. எங்கிருந்தோ ஒரு வாய்ஸ் செம்மையாக கத்துது. ஏய் எஸ்கேப் ஆக பார்க்குறியா ஹோலி கிங்டம்? ஒரு ராயல் லுக்கில் ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான். அவன் தன்னோட அசிஸ்டண்ட் சாரா கிட்ட அல்பாண்டியோட டட் கேம்பில் சுற்றி ஏஜென்ட்ஸை இறக்கி விடுங்கன்னு ஆர்டர் போடுறான். சாரா ஒரு காஃபி கப்பை பிடிச்சிக்கிட்டு ஓகே பாஸ்ன்னு சொல்கிறா. ஒரே ஒரு மேட்ச்சில் 3 கிங்டமோட அட்டென்ஷனையும் இழுத்துட்டான் பாருன்னு நினச்சி அவன் ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் பண்ணுறான். பார்க்க எனக்கு அந்த பையனை செம்மையாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். நம்மால் மட்டும் தனியாக நிற்கிறத பார்த்து ரெஃப்ரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி எல்லாம் போயிட்டாங்களான்னு கேட்குறான். வேலையை கரெக்டாக பார்க்குற ரெஃப்ரி அப்போ வின்னர் டட் கேம்பிள் தான் அனௌன்ஸ் பண்ணுறான். ரிசல்ட்டை கேட்டு அட்லாண்டா அப்பாடான்னு பெருமூச்சு விட ஹைடாவும் செம்ம ஹாப்பியாகி எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய வாரியர் ஆகிற அத்தனை தகுதி இவனுக்கு இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே புகழ்ந்து தள்ளுறான். உடனே ஆர்கனைசர் நம்ம ஆளுக்கு ஒரு ரேர் லயன் நெக்லஸை பரிசாக கொடுக்குறானுங்க. அது உடம்பு பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் செமையாக ஏற்றுமா. கொடுக்குறவன் கொஞ்சம் ரஃபாக இதை வாங்கிக்கோன்னு சொல்கிறான். நம்ம ஆள் கன்ஃபியூஸ்டாக அதை வாங்குறான். ஹடா அவன்கிட்ட வந்து டைம் கிடைக்கும் போது ட்ரைனிங் 4Gக்கு வா, உன்னை நான் நல்லா கவனிச்சிக்கிறேன்னு அட்வைஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ண அந்த டிஃப்ரெண்ட்டான பவரை அதை நான் மறுபடியும் பார்க்கணும்னு சொல்கிறான். அதை சொல்லிட்டு ஹடா செம்மக்கூலா ட்ரைபல் அலையன்ஸ் சார்பா இவ்வளோதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளை தனியாக விட்டுட்டு போயிடுறான். அவன் போகிறத நம்ம ஆள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். ஒரிஜினல் ஸ்டோரியில் இது சாப்டர் 3ல் ஒரு ஐட்டம் ஆச்சு. ட்ரைபல் அலையன்ஸோட ஒரு மென்டல் சைக்கோ கிட்ட இருந்து எனக்கு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அட்லாண்டா ஆஃபீஸில் அவங்க கையை கட்டிக்கிட்டு நம்ம ஆளை சீரியஸாக பார்த்து ஒரு மாதிரி டவுட்டாக கேம்பல் ஒரு கேள்வி கேட்குறேன், மேட்ச் வின் பண்ண அந்த பிளாக் பவரை யூஸ் பண்ணியான்னு கேட்குறாங்க. நம்மளால உண்மையாகவே ஆமாம் எனக்கு லக் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறான். அட்லாண்டா போப்பும் ஹடாவும் கன்ஃபார்மாக இதை நோட் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிடும், இதனால் நிறைய குரூப்ஸ் உன்னை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் ஆகி ஒருத்தரை பற்றி மைண்டில் யோசிக்கிறான். அட்லாண்டா கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ ரெடியாரு, இனிமேல் பிரச்சனை செம்மையாக வெடிக்கும்னு வார்ன் பண்ணுறாங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சு. டெக்கரேட் பண்ண வீடில் ஒரே ஒரு ரூமில் மட்டும் லைட் எரியுது. நம்ம ஆள் அட்லாண்டா சொன்னதை கேட்டு ஓகே புரிஞ்சதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் வெயில் வானத்தில் அடிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.